உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளும் வாரத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் உகந்த நாளாக எடுத்து வழிபடுவோம். இப்போ புதன்கிழமைனா பெருமாள், சனிக்கிழமையும் பெருமாள், வியாழக்கிழமை சாய்பாபா சாமி கும்பிடுவாங்க, தட்சணாமூர்த்தி கும்பிடுவாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லி கும்பிடுவோம். அதே மாதிரி தான் திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் மாதிரி திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் விரதம் இருந்து கடைப்பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கடைப்பிடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. விரதம் இந்த மாதிரி கடைப்பிடித்து இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த நாள் நம்மளுக்கு வேண்டியது கிடைக்கும், நினச்சது நிறைவேறும், பதவியெல்லாம் கிடைக்கும், உடல் ஒத்துழைச்சா விரதம் இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது என்ன சோமவாரம் சொல்லுவாங்க. சிவனுக்கு சோமவாரம் அப்படின்றது சோம விரதம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விரதம் உண்ணாமல் இருக்கிறது கூட விரதம் இல்லை, 3 வேளையும் சாப்பிட்லாம். உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றதா இந்த விரதத்துக்கு இந்த மாதிரியான விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு பால் பழத்தோடு நம்ம விரதத்தை சாயந்தரம் போல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக சிவனுக்கு செஞ்ச நெய்வேத்தியத்தோடு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி முடித்தோன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும், சிவனோட அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே கேட்குறப்ப நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வழிபடலாட்டி கூட பரவாயில்ல, மனசார நினச்சாவே போதும். அந்த அன்னைக்கு யாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடக்கூடாது தலைக்குன்னு சொல்கிறாங்க. சிவனோட திங்கக்கிழமைன்றனால முடிஞ்ச வரைக்கும் அதை குளிக்காமல் அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் சாதாரணமாக குளிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது நம்மளுக்கு தெரியாததாக கூட இருக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டது அவங்க கூட பகிர்ந்துக்கல. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.